தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது பற்றி விசிக தலைவர் திருமாவளவன் இன்று மாலை 4 மணிக்கு அறிவிப்பார் என்று விசிக நிர்வாகிகள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். விசிக தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டதாகவும் தங்களுக்கு யார் ஆதரவு என்று குறித்து இன்று காலை அறிவிப்போம் என்று அறிக்கை வெளியிட்டதாகவும், ஆனால் முறைப்படி ஊடகங்களுக்கு இது பற்றி தெரிவிக்கப்படவில்லை என்றும் அதன்படி இன்று மாலை சரியாக 4 மணிக்கு தங்கள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திப்பில் இது குறித்து விளக்கம் அளிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இன்று மாலை 4 மணிக்கு விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தாமதம் என்ன சொல்லப்படுகிறது? தாவேகா விசிக இடையே இந்த கூட்டணி என்பது உறுதி செய்யப்படும் என்று இன்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குறிப்பாக இன்று காலை 10 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு வாயிலாக திருமாவளவன் தெரிவிப்பார் என்று தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். காலையிலிருந்து பத்திரிகையாளர்கள் அவர்களுக்காக காத்திருந்த நிலையில் தற்போது வரையிலும் எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாமல் திருமாவளவனும் அலுவலகத்திற்கு வராத நிலைதான் ஏற்பட்டிருந்தது. தாவேகா தரப்பில் தொடர்ச்சியாகவே தொண்டர்களும் கூட இன்று வந்து காத்திருந்தார்கள். குறிப்பாக விசிக 2 எம்எல்ஏக்களும் அதே போல திருமாவளவன் ஆகியோரும் தனியார் விடுதியில் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே பல்வேறு நிபந்தனைகள் கோரிக்கைகள் என்பது விசிக சார்பில் தாவேகாவிற்கு வைக்கப்பட்டதாகவும், அதே போல ஒருபுறம் ஆளுநர் தரப்பிலிருந்து எந்த விதமான விளக்கம் அளிக்கப்படவில்லை. அமமுக புகார் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் உள்துறை செயலாளரோடு இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பு என்பது இல்லை என்று விசிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 மணிக்கு பிறகாக செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக திருமாவளவன் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்பது தொடர்பாக அறிவிப்பார் எனவும், செய்தியாளர் சந்திப்பு எங்கு நடைபெற இருக்கிறது என்பது தொடர்பாகவும் விசிக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் தற்பொழுது விசிக செய்தி தொடர்பாளர் பாவலன் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக விசிக அலுவலகத்தை பொறுத்தவரையிலும் காலையிலிருந்தே மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில்தான் இருந்து வந்தது. விசிக யாரோட கூட்டணி வைக்க இருக்கிறது, ஆதரவு தெரிவிக்க இருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ந்து எதிர்பார்ப்பு அலுவலகம் பரபரப்பாக இருந்த நிலையில் இப்பொழுது செய்தியாளர் சந்திப்பு என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாளை மாலை 4 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பாக அறிவிக்கப்படுமா அல்லது செய்தி குறிப்பின் வாயிலாக விசிகாவோடு நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக அறிவிப்பு என்பது வெளியாகுமா என்பது தொடர்பாகவும் சற்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் உள்ளிட்ட தொடர்பாக அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசிக அலுவலகத்திற்குரிய தொண்டர்கள், தாவேகா தொண்டர்கள் மற்றும் விசிக தொண்டர்கள் கலைந்து செல்லக்கூடிய காட்சியை தான் பார்த்து வருகிறோம். குறிப்பாக விசிகாவை பொறுத்தவரையிலும் தாவேகாவோடு கூட்டணி அமைப்பது நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட பல்வேறு நிபந்தனைகள் என்பது வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நிபந்தனைகளுக்காக காத்திருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரையிலும் விஜய் ராஜாமர் அந்த தொகுதியில் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு என்பது வழங்க வேண்டும். அதே போல அமைச்சரவையிடம் மீண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் என்பது முன்னேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தான் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாகவே நடைபெற்று வருவதாகவும் பேச்சுவார்த்தை செய்யப்படவில்லை என்பதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பு நேரம் என்பது மாற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. திருமாவளவன் திமுக தலைவரை சந்தித்த பிறகாகவே அவரது இல்லத்திற்கு செல்லாமல் தனியார் விடுதியில் தங்கியிருந்து தொடர்ச்சியாக கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளோடும் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களோடும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அந்த ஆலோசனையின் அடிப்படையில் தான் சற்று காலதாமதம் என்பது ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. காலையிலிருந்தே தொண்டர்கள் அனைவரும் உற்சாகத்தோடு திருமாவளவன் அறிவிப்புக்காக காத்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்பொழுது அந்த அறிவிப்பு வெளியாக இன்னும் காலதாமதம் ஏற்படும். 4 மணிக்கு பிறகாக அந்த அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. ஒருவேளை தாவேகா திமுக கூட்டணி இணையும் பட்சத்தில் தாவேகா விசிக இணையும் பட்சத்தில் ஆளுநர் மாளிகைக்கு சென்று மீண்டும் ஆட்சி பெறுவதற்கான அந்த அதிகாரத்திற்கான கோருவதற்காக விசிக லெட்டரோடு சேர்த்து கொண்டு சென்று தாவேகா சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து தரப்பிட கூட்டணிக்கான அந்த 118 எம்எல்ஏக்களை நிறுவனம் செய்த பிறகாக அங்கு சென்று ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை கேட்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளுநர் இடம் வந்து ஏற்கனவே அமமுக புகார் கொடுக்கக்கூடிய நிலையில் தான் சற்று காலதாமதம் ஏற்படுவதாகவும்
மற்றொரு தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். விசிக என்ன முடிவு எடுக்க இருக்கிறது என்பதை பொறுத்துதான் தாவேகா அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஒரு விஷயத்தை, நிபந்தனைகளுக்காக காத்திருப்பதாக, அதாவது விசிக தரப்பிலிருந்து சில நிபந்தனைகள் வைப்பதாகவும் அந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளும் பட்சம் என்ன முடிவு எடுக்க. Then based on that our leader has to take a decision. So his decision will be coming in the right time and there is no delay or there is no such thing called delay, and it is a appeal to the people of Tamil Nadu that it is our party's liberty to take a decision. There isn't no, whatever the decision may be, the time is there, our party will take it. Our leader இன்று மாலை 4 மணிக்கு எந்த இடத்தில் சந்திப்பு நடைபெறும் என்று விசிக தரப்பில் தெரிவிக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது பற்றி விசிக தலைவர் திருமாவளவன் இன்று மாலை 4 மணிக்கு அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சில்னா வழங்க தொடர்ந்து கேட்கலாம். சில்னா, விசிக தரப்பில் நிபந்தனைகள் வைப்பதாகவும் அந்த நிபந்தனைகளுக்காக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் சொன்னீங்க. என்ன நிபந்தனைகள்? திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுதே விசிகாவை பொறுத்தவரையிடம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட கோரிக்கைகள் என்பது தொடர்ச்சியாகவே விசிக தந்தது. அதே போல 2ஆம் கட்ட தலைவர்களும் தொடர்ந்து கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. திமுகவில் இருந்த பல்வேறு கட்சிகளும் இதே நிபந்தனைகளை முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் காங்கிரஸ் முதலாவது கட்சியாக தாவேகாவிற்கு சென்று ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை கேட்டிருக்கிறது. அதில் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே கோரிக்கையை தான் விசிகாவும் முன்வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக விசிகாவில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும், அதுவும் முக்கிய அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் விஜய் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அந்த தொகுதியை விசிக தலைவர் திருமாவளவனுக்கு வழங்க வேண்டும். திருமாவளவன் அதை போட்டியிட்டு வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி என்பது வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. தகவல்களாக வெளியாகி வரக்கூடிய நிலையில் இதுதான் உண்மையா, இந்த கோரிக்கைகள் அனைத்தும் விசிக தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாகவும் செய்தியாளர் சந்திப்பில் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தால் மட்டுமே தெரிவிக்கும். தற்போது வரையிலும் தகவலாக இந்த தகவல் அனைத்தும் வெளியாகி வரக்கூடிய நிலையில் தான் இந்த நிபந்தனைகள் அனைத்திற்கும் தாவேகா சற்று காலதாமதம் எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக துணை முதலமைச்சர் பதவிக்காக யோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே தாவேகா தலைவர்கள் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகாவை சந்திக்கும் பொழுது அமைச்சரவையில் இடம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. அமைச்சரவையில் இடம் கொடுப்பதற்கு தாவேகா தயங்கவில்லை, ஆனால் துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதற்கு தயங்குவதாகவும் கூறப்படுகிறது. அந்த நிபந்தனைக்காக தான் தற்பொழுது காலதாமதம் எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இது அனைத்தும் ஒத்துக்கொண்டால் விசிகா உடனடியாக ஆதரவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு புறம் என்னவென்றால் கம்யூனிஸ்ட் கட்சியை போலவே விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சியை போலவே தாவேகாவிற்கு ஆதரவு மட்டும் கொடுத்து அமைச்சரவை அல்லது அதே போல துணை முதலமைச்சர் பதவி வேண்டாம் என்று சொல்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் தொடர் ஆலோசனையில் விசிக தலைவர்கள் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக விசிகாவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் காலையிலேயே சென்னை வந்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் செய்தியாளர்கள் சந்திக்கும் பொழுது வன்னியரசு தலைவர் திருமாவளவன் இடம்தான் கேட்டு தெரியவிடும். அவரின் முடிவுதான் இறுதி முடிவு என்று தெரிவித்திருந்தார். அதே போல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது மக்கள் விரும்புவதாகவும் அதற்காக தான் இந்த நிலை என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் விசிகாவை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற தொடர் பேச்சுவார்த்தை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவலாக வெளியாகி வருகிறது. குறிப்பாக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை வந்திருக்கும் பட்சத்தில் அலுவலகத்திற்கு வரவில்லை. விசிக தலைவரோடு தனியார் விடுதியில் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. காலை 10 மணிக்கெல்லாம் அவர்கள் சென்னை வந்திருந்தார்கள். தொடர்ந்து தனியார் விடுதியில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் இன்று மாலை 4 மணிக்கு பிறகாக செய்தியாளர் சந்திப்போ அல்லது அறிக்கை வாயிலாகவோ தங்களின் நிலைப்பாட்டை விசிக தெரிவிக்கும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசிக தரப்பில் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது ஒருவேளை ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் விஜய் வருவார் என்ற தகவல் என்பது வெளியாகி இருந்தது. காலையிலேயே இதற்காக காவல்துறை பாதுகாப்பு என்பது விசிக அலுவலகத்திற்கு வெளியே தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது.
தொடர் கண்காணிப்பும் அதே போல இங்கு தாவேகா தொண்டர்களும் கூட வருகை தந்திருந்தார்கள். குறிப்பாக விஜய் தெரிவித்திருந்தார். தாவேகா தொண்டர்கள் இங்கு கூடியிருந்தார்கள், பொதுமக்களும் கூடியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பு என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 4 மணிக்கு பிறகாக என்ன முடிவு எடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகாவை பொறுத்தவரையிலும் 116 சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்து கூட ஆட்சி அமைப்பதற்கான அந்த அதிகாரம் என்பது தற்போது வரையிலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. விசிகா அவர்களின் நிலைப்பாட்டை தெரிவித்தால் உடனடியாக அதாவது ஒரு என்று தெரிவித்தால் விசிகாவோடு பயணித்து ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை மீண்டும் அப்படி இல்லை ஆட்சியில் பங்கொள்வதற்கான அதிகாரத்தை நாங்கள் அனுமதி என்பது கொடுக்கவில்லை. மற்ற கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை தொடர்வதற்காகவும் தாவேகா தரப்பில் தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர் பேச்சுவார்த்தையிலும் விசிகா மற்றும் தாவேகாவுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் உடனடியாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த அதிகாரத்தை கேட்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4வது முறையாக மாலைக்கு பிறகாக விஜய் ஆளுநரை சந்திப்பதற்காக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா.